ஓம் நமோ வெங்கடேஷாய. சடனாக பிளான் பண்ணி சென்னையிலேருந்து கிளம்பி விஜயவாடாவில் ஹாஃப் டே ட்ரிப்பாக 3 விசேஷமான கோயில்களில் தரிசனம் செய்துட்டு சேம் டே ரிட்டர்ன் ஆனோம். ஃபேமிலியோடு போயிருந்தேன். இந்த வீடியோவில் அமராவதி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட கோயில் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இயற்கை எழில் சூழ்ந்த பெரிய இடத்துல ரொம்ப அழகாக கோயில் கட்டியிருக்காங்க. பெரும்பாலும் அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் விஜயவாடாவுக்கு போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அமராவதி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட கோயில். நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு பவானி ஐலாண்ட் வரும். அதை தாண்டி அந்த ரோடு ஃபுல்லாகவே ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சார் அவங்க வீடு இருக்கிற ரோடு. ஸோ ப்ரோட்டோக்கால் ரோடு. வீக் டேஸில் ஒன் வே தான் போக முடியுமா. அது சண்டேவாக நாங்கள் போன அன்றைக்கி இருந்ததுனால நாங்கள் ரிட்டர்னும் சேம் ரோட்டில் தான் வந்தோம். அங்கே போலீஸ் நிற்பாங்க. இந்த ரோடு உள்ளே தான் ஏபிசிஎம் அவங்க வீடு இருக்குது. ரோடே ரொம்ப அழகாக இருக்குது. அழகு மீன்ஸ் நேச்சுரலாக வாழைத்தோட்டம், அந்த பூக்கள், ரோடே இவ்வளோ அழகாக இருக்கே. அவர் வீடு எப்படி இருக்கும்னு தெரியல, உள்ளே அனுமதிப்பாங்களான்னு தெரில. ஆனால் நான் டிரைவர்கிட்ட கேட்டேன் ஜஸ்ட்டு உள்ளே போகலாமாட்டு. அந்த என்ட்ரி பாயிண்ட்லேயே ஒரு 4 போலீஸ் நிற்கிறாங்க. சரி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனோம். அந்த போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பச்சை பசேல்னு ஃபுல்லாக தென்னை மரம், வாழைத்தோப்பு, சுற்றிலும் மலைகள், இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல சிஎம் சார் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கும் இந்த கோயிலுக்கும் மேபி ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் கூட இருக்காது. தத்தாத்திரேயர் ஆஷ்ரம் அப்படின்னாங்க டிரைவர் சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த சைடு வர்றது, அதாவது அமராவதி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட கோயில். விஜயவாடாக்கு வந்து கனகதுர்கம்மன் கோயிலுக்கு தரிசனம் செய்திருக்கேன். பானக நரசிம்மர் கோயிலுக்கும் தரிசனம் செய்திருக்கேன். பட் இந்த கோயில் பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசை. இந்த தடவை அது நிறைவேறிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்கும் கோயில். வெங்கட்ட பேலம் அந்த இடத்துல தான் அந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க அமராவதியில். வெளியில் கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், அந்த என்ட்ரன்ஸ் ரோடே பார்த்திங்கன்னா நீட்டத்துக்கு போகுது. நீட்டாக இருக்குது. அவுட் சைட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. மேபி இன்னும் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடம் இருக்குது சுற்றிலும். 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கே விஜயவாடாலேருந்து அப்படின்னு பார்த்தா நல்ல க்ரௌடு சண்டே. ஸோ இதுதான் கோயில் உள்ள. லட்டு அவைலபிளாக இருக்குது. அன்னப்பிரசாதம் தொன்னையில் கொடுத்துட்ருந்தாங்க. தயிர் சாதம், கொடிமரம் தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா துவார பாலகர்கள் இருக்காங்க. பெருமாளுக்கு எதிர்த்தாப்பில் கருடாழ்வார் இருக்கார். கன்னியாகுமரி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட கோயிலுக்கு ரீசெண்டாக போயிட்டு வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். எப்படி கடலோரத்துக்கிட்ட அந்த கோயிலில் அழகாக கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இயற்கை எழில் சூழ்ந்து பெரிய இடம் அவுட்டர் சைடு. இந்த கோயிலும் ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாங்க. கண்டமணி வச்சுருக்காங்க பாருங்கள். ரைட் சைடில் கருடாழ்வார் இருக்கார். இது உள்ளே போனோம் அப்படின்னா பெருமாள் நல்ல பெரிய பெருமாள், திருப்பதி பெருமாளை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கார். அப்படியே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே இருக்காது அந்த பெருமாளுக்கும் இந்த பெருமாளுக்கும். அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்குது பெருமாளுக்கு. அந்த தோமாலையெல்லாம் பெருசாக கட்டி நல்ல அலங்காரம் பெருமாளுக்கு. பெருமாள் திருப்பாதத்துக்கிட்ட போக ஸ்ரீனிவாசர் இருக்கார். உற்சவமூர்த்தி இருக்கார். ராமானுஜர் இல்லை. மூலஸ்தானத்துக்கிட்டே தீர்த்தம் செடாரி கொடுத்தாங்க. அப்புறம் மூவ் பண்ண சொல்லிட்டாங்க. உள்ள விஜிலன்ஸ் ஆர் போலீஸ் யாரோ இருந்தாங்க. மூவ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அப்படியே நின்று பார்த்தோம்னா பிரமிச்சு பார்க்கலாம், இவ்வளோ பெரிய பெருமாளா அப்படின்ட்டு. அலங்காரமும் அந்த பெருமாள் விஸ்வரூபம் மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். ஸோ இது வெளிப்பிரகாரம். துலாபாரம் இருக்குது. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் எனக்கு கம்ப்ளீட்டடாக தான் ஃபீலாக இருந்தது. வெளியிலலாம் என்னமோ சம் ஒர்க் போயிட்டே இருந்தது. வெளியில் ஒரு மண்டபமாக இல்லை ஒரு மாதிரி கவர்டு ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இருந்தாங்க கோயிலில். தனிச்சந்நிதியில் தாயார் அவங்க இல்லை, பெருமாள் மார்பில் இருக்காங்க தாயார்.
வேறு எக்ஸ்ட்ரா சன்னதியெல்லாம் இல்லை. ஸோ இந்த பிரகாரம் மட்டும்தான். அண்ட் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக வாகனம் வச்சுருக்காங்க. புதுசாக இருக்குது வாகனங்கள் எல்லாமே. கல்பவருஷ வாகனம், சூரியபிரபை வாகனம், தங்கத்திருச்சி, அந்த கோயிலோட அந்த அமைப்பு, அந்த இது. அண்டு விமான வெங்கடேஸ்வர சுவாமி இருக்கார் அந்த விமானத்தில். வெங்கட பேலம். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் கனகதுர்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு பானக நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் போயிடலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணோம். ட்ரெயின் 2 hours லேட் ஆகிடுச்சு. அப்போ தான் சடனாக ஞாபகம் வந்து சரி அமராவதி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்து கோயிலுக்கும் போயிட்டு போவோம் அப்படின்ட்டு. ஆட்டோ மாதிரியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி விஜயவாடாலேருந்தே பேசிட்டு வந்துட்டு போயிடணும். அதாவது 2 ways நம்ம பேசிட்டு வந்துட்டு போயிடணும். ஈவன் நீங்கள் கன்னியாகுமரி கோயிலுக்கு போனாலும் சரி 2 ways போய் பேசிட்டு போகணும். இல்லைன்னா உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரலாம். ஈஸிலி ரீச்சபிள் பிளேஸ் தான். அண்டு ஊபர் இருக்குது, கேப் மாதிரி கூட நீங்கள் பேசிக்கிட்டு வரலாம். நல்லா அமைப்பாக கட்டியிருக்கிறாங்க கோயில். விமான வெங்கடேஸ்வரர். கன்னியாகுமரி கோயிலில் தாயாருக்கு தனிச்சந்நிதி கட்டியிருக்கிறாங்க. இங்கே இல்லை. நிறைய பேர் லட்டு வாங்கிட்டே இருந்தாங்க. தரிசனம் முடிச்சுட்டு வந்தோன்னா தயிர் சாதம். இங்கே லட்டு கவுண்டர். கருடாழ்வார் சன்னதி, பெருமாள் சன்னதி. எனக்கு வேறு இன்ஃபர்மேஷன் தெரியல. கோயில் டைமிங்ஸ்ன்னு பார்த்தா காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், அகெயின் சாயந்தரம் 4 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் அப்படின்னாங்க. வெளியில் பெரிய இடம், ரொம்ப பெரிய இடம். அந்த இடம் எல்லாமே நீட்டாக வேறு இருக்குது. இங்கேருந்து நம்ம ஒரு ரோடு பிடிச்சி தான் நம்ம மெயின் ரோடோட ஜாயின் ஆகும். சிஎம் சார் ரோடு, அந்த உங்கள் வீடு ரோடோட அந்த ரோடே பார்த்திங்கன்னா நீட்டாக அழகாக இருக்குது. அண்ட் இந்த இடம் ஃபுல்லாகவே நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே வெளியிலையும் அந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரில. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அப் அண்ட் டவுன் வண்டி பேசிட்டு போங்க, கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இதுக்கிட்ட வேறு ஏதாவது கோயில் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சிஎம் சார் வீடு நடுவில் இருக்குது. லெஃப்ட் சைடு பவானி ஐலாண்டு, ரைட் சைடு கொஞ்சம் தூரத்தில் இந்த பெருமாள் கோயில் இருக்குது. பவானி ஐலாண்டு கூட நம்ம போகலாம். விஜயவாடாவுக்கு வந்தால் அந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். பவானி ஐலாண்ட் நான் உங்கள் போகல. ஆக்சுவலாக நீங்கள் போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து நிறைய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறது தான் பவானி ஐலாண்ட். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.